வணக்கம் மக்களே. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல உள்ள சோஷியல்ல உள்ள எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமானது சரிங்களா? எல்லா எக்ஸாம்ஸ்லயும் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா அப்படியே அச்சு மாறாம கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா? அதனால இந்த வீடியோ எல்லா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பேராம் சரிங்களா? பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி சரிங்களா? காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் சரிங்களா? காஸ்மாஸ் என்பது என்னதான் கிரேக்க சொல் சரிங்களா? காஸ்மாஸ் அப்படிங்கிறது கேல ஆரம்பிக்க, கிரேக்கம் அப்படிங்கிறது அந்த கேலரிசில ஆரம்பிக்க, அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தகவல் கேட்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். பேரண்டத்தோட படிநிலைகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா? முதல்ல என்னது பேரண்டம் சரிங்களா? அதுக்கடுத்து என்னது விண்மீன் திரள் மண்டலம் சரிங்களா? அதுக்கடுத்து சூரிய குடும்பம், அதுக்கடுத்து கோள்கள், துணை கோள்கள், 5வது. அப்போ 1வது பேரண்டம், 2வது விண்மீன் திரள் மண்டலம், 3வது சூரிய குடும்பம், 4வது கோள்கள், 5வது என்னது துணை கோள்கள் சரிங்களா? ரொம்ப முக்கியமான சரிங்களா படிநிலைகளை, அதாவது இது எல்லாத்தையும் குழப்பி கொடுத்துட்டு சேமான ஆர்டர்ல அடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க சரிங்களா? இப்படியும் கேட்கலாம் சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பெருசா தேவையில்லை சரிங்களா? சரி, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு பாருங்க. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும் சரிங்களா? ரொம்ப முக்கியமான தகவல். ஒளியாண்டு அப்படின்னா என்னது? ஒளி ஒரு வருஷத்துல பயணிக்கக்கூடிய அந்த தொலைவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? சரி, ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா? 2வது தகவல் பாருங்க. ஒளியின் திசைவேகம், ஒளினா என்னது? சவுண்ட் கிடையாது, இது வந்து லைட் சரிங்களா? லைட், அந்த ஒளி சரிங்களா? லைட்டோட திசைவேகம் வினாடிக்கு என்னவாக இருக்குதா? 3 லட்சம் கிலோமீட்டர் சரிங்களா? 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, ஆனால் ஒளி சவுண்டோட வேகம் எப்படி இருக்கான்? வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்துல பயணிக்கிறான் சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம 3 தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதுலாம்? ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல அந்த லைட்டு பயணிக்கக்கூடிய அந்த தொலைவை ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். லைட்டு திசைவேகம், அதாவது வினாடிக்கு எவ்வளவு வேகத்துல அது பயணிக்குது அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் சரிங்களா? சவுண்ட் அப்படிங்கிறது 330 மீட்டர் வேகத்துல பயணிக்க அப்படிங்கிற 3 தகவலை இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப முக்கியமான தகவல்கள் சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். இது என்னது? கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள் அடக்கக்கூடிய வலிமை மிக்க பெரியதாகும் சரிங்களா? வகையில் மிக பெரியதாகும், அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும் சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சூரியன்ல 1.3 மில்லியன் சரிங்களா? அவ்வளோ உலகத்தை, புவி, நம்மளோட புவி சரிங்களா? நம்மளோட புவியில நம்மளோட புவியே பெருசு சரிங்களா? அதுல 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ள அடக்கக்கூடிய அளவுக்கு அது பெரியது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க சரிங்களா? அப்போ இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது சரிங்களா? சூரியனுக்குள்ள எத்தனை, அதாவது எந்த அளவுல புவியை வந்து நம்மளால அடக்க முடியும், அந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். அப்போ 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள் அடக்கக்கூடிய சக்தி கொண்டது புவி, அதாவது சூரியன் அப்படிங்கிற ஞாபகம் சரிங்களா? இது என்னன்னு பாருங்க. பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது சரிங்களா? நம்ம முன்னோர்கள் அதாவது ஃபர்ஸ்டே என்ன செஞ்சிருக்காங்க? இந்த சூரியன், அப்புறம் அது மட்டும் இல்லாம பிற கோள்களை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு சரிங்களா? அதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றாங்க. என்னங்கிறத பாருங்க. உதாரணமாக சிறுபானாட்சி படையில ஒரு உதாரணம் இருக்குதான் சரிங்களா? ரொம்ப முக்கியமானது சரிங்களா? என்னங்கிறத பாருங்க. வாழ்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அப்போ சிறுபானாட்சி படையில வாழ்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற அந்த பாடல் சரிங்களா? இது அதாவது இந்த வரிகள் எந்த பாடல்ல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத கேட்டுருவாங்க சரிங்களா? அப்படியும் கேள்விகள் வரும். சரி, ஆக மொத்தம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்து போயிடலாம். நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி அவங்களே ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. கோள்களின் வரிசை நினைவிற்கொள்ள சரிங்களா? அதாவது அந்த கோள்களை வரிசையில நினைவில் கொள்வதற்காண்டி இப்படி ஒரு நிமோனிக்ஸை கொடுத்துருக்காங்க சரிங்களா? என்னங்கிறத பாருங்க. புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. பூ அப்படிங்கிறது புதன். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் புதன், வெள்ளி,
புவி 3வது, 4வது செவ்வாய், 5வது வியாழன், 6வது சனி, 7வது யுரேனஸ், 8வது நெப்டியூன். சரிங்களா? இத வரிசையில ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி மேல அந்த நிமோனிக்ஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது அப்படிங்கிறத சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 8 கோள்களை வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சூரியனுக்கும் நம்மளோட புவிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 150 மில்லியன் கிலோமீட்டர். சரிங்களா? கிலோமீட்டர் ஆகும். சரிங்களா? மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகுமா. சரிங்களா? மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய எந்த ஒரு ஹெலிகாப்டரோ ஏரோப்ளேனா இருந்தாலும் அந்த சூரியனை போய் சென்றடைவதற்கு 21 வருஷங்கள் ஆகுங்கிறத கணக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, இது என்னங்கிறத பார்ப்போம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்கு 24/9/2004 அன்று மங்கள்யான், சரிங்களா, மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. எந்த கோள? மார்ஸ். சரிங்களா? மார்ஸ் செவ்வாய்க்கோளோட வளிமண்டலத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி எது அனுப்பியிருக்காங்க? மங்கள்யான். சரிங்களா? செவ்வாய் மங்கள்யான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் என்ற விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளின் ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. அப்ப 4வது இந்தியா தான் என்ன செஞ்சிருக்காங்க? செவ்வாய் கிரகத்தினுடைய வளிமண்டலத்தை அதாவது ஆராய்ச்சி செய்வதற்கான கோளை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரிங்களா? அப்ப செவ்வாய் மங்கள்யான் இதை மட்டும் ஞாபகம். சரிங்களா? செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா அனுப்பிய கோள் மங்கள்யான். சரிங்களா? சரி, என்னன்னு பாருங்க. புதன் சூரியனுக்கு இது வந்து சிந்தனை வினாக்கள். சரிங்களா? அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்ட். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. என்னங்கிறத பாருங்க. புதன் சூரியனுக்கு அருகில் இருந்தாலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாகும். காரணம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், என்ன இருக்கு? புதன் தானே சூரியன் பக்கத்துல இருக்கு. ஏன்னா வெள்ளி புதனுக்கு அப்புறம் தான். சரிங்களா? வெள்ளி எப்படி இருக்கும்? புதனுக்கு அப்புறம் தான் இருக்கும், 2வதாக தான் இருக்கும். ஆனா புதனை விடவும் வெள்ளி தான் எப்படி இருக்கும்? ரொம்ப சூடா இருக்கும். சரிங்களா? சூரியன் பக்கத்துல ஆனா புதன் தான் இருக்கு. ஆனா ரொம்ப சூடா இருக்கிறது வெள்ளி. 2வதாக இருக்கக்கூடிய வெள்ளி தான் ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளியோட வளிமண்டலத்துல அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சரிங்களா? அந்த வளிமண்டலத்துல என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கும். இதனால கிரீன் ஹவுஸ் விளைவு என்ன செய்யும்? ஏற்பட்டு அந்த வெப்பம் என்ன இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத சொல்லுவாங்க. என்ன இருக்கும்? அந்த என்ன இருக்கும்? வெள்ளியில நல்லா ஞாபகம், வெள்ளியில கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால அது எப்பவுமே என்னவா இருக்கும்? ரொம்ப சூடாக இருக்கும். இதுதான் அதற்கான காரணம். சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். புதன் அதே மாதிரி புதனுக்கு வளிமண்டலமே இருக்காதான். சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். சரிங்களா? எக்ஸாம்ல வருதோ இல்லையோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? நாளைக்கு வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நல்லா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான். சரிங்களா? நிலவு சோட்டா பீம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. நிலவை சந்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கூப்பிடுவார். சரிங்களா? சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நிலவு சந்திரயான். சரிங்களா? அதை ஞாபகம். நிலவு அப்படின்னாலே சந்திரன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? சரி, எப்படியோ ஒண்ணு ஞாபகம். சரி, சந்திரயான் அப்படிங்கிற அந்த விண்கலத்தை தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அனுப்பியிருக்காங்க. நிலவை முதல்ல ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவில இருந்து. சரிங்களா? எப்ப அனுப்புறாங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டுல விண்ணில செலுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர், அதாவது மணிக்கு 1670 கிலோமீட்டர் ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் அதாவது மணிக்கு 845 கிலோமீட்டர் ஆகவும், இன்னொரு வாசிக்கிறேன், துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இங்க பாருங்க, நிறைய சிந்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க. என்னங்கிறத பார்ப்போம். ஏன் என்று அறிவாயா? சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? சனிக்கோள் இருக்குல்ல, அந்த கோளை நம்ம ஏதாச்சும் ஒரு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம்னு வைங்களேன், அது மிதக்குமா? அது எதனால அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா, அதுல ஹைட்ரோஜன் ஹீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அதாவது வாயுக்கள் இருக்கு. சரிங்களா?
அந்த 2 வாயுக்களும் ரொம்ப இலகுவான வாயுக்கள் சரிங்களா. அது நம்மளோட அந்த சனிக்கோளை வந்து ரொம்ப இலகுவா ஆக்குது சரிங்களா. அதனால அடர்த்தி என்ன ஆகுது, அதோட அடர்த்தி குறையுது சரிங்களா. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அது நீர்நிலைக்குள்ள தூக்கி போட்டா அது மிதக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற 2 வாயுக்கள் இருக்கு. இந்த சிந்தனை வேணா என்னன்னு பார்ப்போம். ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய விண்கலத்தில் பயணம் செய்வதை போல் கற்பனை சரிங்களா. நம்ம லைட் இருக்குல்ல, லைட் எவ்வளவு ஸ்பீடா டிராவல் ஆகுது, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் சரிங்களா. அந்த விண்கலத்துல நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா சூரியனே செஞ்சடைய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்களேன், சூரிய ஒளி நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரிங்களா. சூரிய ஒளி நம்ம பூமியை வந்தடைய, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு நேரம் தான் நம்ம இங்க இருந்து அங்க போறதுக்கும் எடுத்துக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அப்போ எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போகணும் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இது சிந்தனை வினா. நாம் எப்போதும் நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண்கிறோம், ஏன்? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, பூமியோட ஈர்ப்பு விசையினால நிலாவோட அந்த சுத்தி வரக்கூடிய அந்த வேகம் பூமிக்கு நிகராக வர ஆரம்பிச்சுதான் சரிங்களா. அதனால அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, டைடல் லாக்கிங்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சஞ்சலம் அடையும் தன்மை அப்படிங்கறத சொல்லுவாங்க சரிங்களா. அதனாலதான் ஒரே ஒரு முகம் மட்டும், நிலாவோட ஒரே ஒரு முகம் மட்டும் எப்பவுமே நம்மளை நோக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரே ஒரு பகுதி மட்டும் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் டைடல் லாக்கிங், நிலவின் சஞ்சல அடைத்தன்மை சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இதை மட்டும் ஞாபகம், அதுவே போதும். சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், என்னங்கிறத பாருங்களேன். நள்ளிரவு சூரியன் சரிங்களா, நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வடத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வடத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும். அந்த நிகழ்வை தான் என்னன்னு சொல்லுவாங்க, நள்ளிரவு சூரியன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி, லீப் வருடத்தை வட்டமிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இதுல எதெல்லாம் லீப் வருடம் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரிங்களா. இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியல. சரி, இடையில ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கும். சரி, இது என்னது, சிந்தனை. பிரியாவின் வயது 12. எத்தனை முறை அவள் சூரியனை முழுவதும் சுற்றி வந்திருப்பாள்? அப்போ 12 முறை சுற்றி வந்திருப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அதாவது நம்ம பூமி சூரியனை சுத்தி முடிக்க 365 நாட்கள் ஆகும் இல்லையா, ஒரு வருடம் சரிங்களா. அப்போ பிரியாவுக்கு 12 வருஷம், அப்ப எத்தனை முறை சுற்றி வந்திருப்பா, 12 தடவை சுற்றி வந்திருப்பா, அவ்வளவுதான் சரிங்களா. சரி, சூரிய அண்மை புள்ளி பெரிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். பாருங்க, என்னது, பூமி, நம்மளோட பூமி தன் சுற்றுப்பாதையின் சூரியனுக்கு மிக அருகில் வரும், அதாவது பக்கத்துல வரக்கூடிய நிகழ்வை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சூரிய அண்மை புள்ளின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சூரிய தொலைவு தூர புள்ளி, அதாவது அஃபீலியன் சரிங்களா, அது என்னது பெரிலியன், இது என்னது அஃபீலியன் சரிங்களா, என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும் சரிங்களா. தொலைவில் காணப்படுறது என்னது, சூரிய தொலைதூர புள்ளி. பக்கத்துல காணப்படுறது என்னது, சூரிய அண்மை புள்ளி. பக்கம் சரிங்களா, பக்கத்துல இருந்துச்சுன்னா அண்மை, தொலைவுல இருந்துச்சுன்னா தூர புள்ளி சரிங்களா, வேற ஒண்ணும் கிடையாது. இங்கிலீஷ்ல பெரிலியன், அஃபீலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி, இது என்னன்னு பாருங்க. சிந்தனை வினா. புவி தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்திருக்காவிட்டால் என்ன நிகழும்? அதாவது பூமி இப்படி ஸ்ட்ரெயிட்டாலாம் இருக்கா சரிங்களா, எப்படி இருக்கும், கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் சாய்வா இருக்கும். அப்படி அந்த சாய்வாக அந்த பூமி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. கடவுள் எதையுமே ஒரு காரணம் இல்லாம படைக்க மாட்டாருங்க சரிங்களா. இப்போ இந்த பூமி மட்டும் இப்படி கொஞ்சம் சாய்வா இல்லைன்னு வைங்களேன், நம்மளுக்கு நம்மளோட காலநிலை மாற்றங்கள் வந்து சரியா இருக்காது சரிங்களா. பருவம், காலநிலை மாற்றம், அது எதுவுமே வந்து சரியாக இருக்காது. அது கொஞ்சம் சாஞ்சு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு மழையோ வெயிலோ குளிரோ எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுல இருக்கு சரிங்களா. அது இல்ல, அப்படி சாய்வாக இல்லைன்னு வைங்களேன், எல்லாமே என்ன ஆயிரும், மாறுபடும் சரிங்களா. அதனால நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போயிடும் சரிங்களா, நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவமே இல்லாம போயிடும். எத்தனை டிகிரில சாஞ்சு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க, அதை கேட்கலாம் சரிங்களா. 23 டிகிரில சாஞ்சு இருக்கு சரிங்களா, சாய்வை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அச்சுல இருந்து 23 டிகிரி சாஞ்சு இருக்கு, 23 டிகிரி சாஞ்சு இருக்கு சரிங்களா. மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அமைந்துள்ளது சரிங்களா.
மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம். சரிங்களா, மன்னார் வளைகுடா எனது உயிர்கோள் பெட்டகம். இந்திய பெருங்கடல் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமான தகவல். இதை நல்ல ஞாபகம், கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரலாம். சரிங்களா, சரி இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேல எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஆமா, மேல எல்லாமே சொல்லியாச்சு. இது என்னது? இது காமனான. சரிங்களா, நிலத்தோற்றத்தின் வகைகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. முதல் நிலை என்னது? கண்டங்களும் பெருங்கடல்களும். சரிங்களா, இரண்டாம் நிலை மலைகள், பூலபீமிகள், சமவெளிகள். மூன்றாம் நிலை பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குஞ்சுகள். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா, இது காமனான. சரிங்களா, சரி மேபி இதுல இருந்து கேள்விகள் வரலாம். அப்ப 3 நிலைகளாக பிரிச்சிருக்காங்க. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலையில என்னதெல்லாம் வரும் அப்படிங்கறது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோ. சரிங்களா, இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் நில வகைப்பாடுகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்மளோட ஐவகை நிலங்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த நிலமும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, நீ வாழ்கின்ற பகுதி இதில் எந்த பகுதி சார்ந்தது? எல்லாரும் சொல்லிட்டு போங்க, கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா, சரி சிந்தனை வினாக்கள். இதுல என்ன கேட்டிருக்காங்க? காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் உங்களுக்கு தெரியும். காடுகளுக்கு இணையாக மலையும் பாதுகாக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா? கண்டிப்பா பாதுகாக்கணும். எதுக்காண்டி அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரியும். இது காமனான ஒரு விஷயம் தான். சரிங்களா, இதை உட்காந்து இப்ப விளக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, சிந்தனை வினா இது என்னது? டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிசம்பர் 11 என்னது? சர்வதேச மலைகள் தினம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலை எப்படி வரும்? இப்படி 2 கோட்டை போட்டா நம்மளுக்கு மலை வந்துடும். இந்த 2 கோட்டை நிமித்தி வச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? 11 கிடைச்சிடும். சரிங்களா, அப்போ டிசம்பர், சரிங்களா, டிசம்பர் 11 தான் சர்வதேச மலைகள் தினம் அப்படிங்கறத ஞாபகம். சரி, சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்கு அதாவது ஏதாச்சும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தயாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான, இந்த கருப்பு லெட்டர்ல கொடுத்துருக்க ரொம்ப முக்கியமான. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். இதுல என்னது இருக்கு? ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களில் தொட்டிலாக விளங்கின. சரிங்களா, ஆட்சி சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களில் தொட்டிலாக விளங்கின. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பண்டைய மனிதர்கள் எல்லாமே எங்க இருந்திருப்பாங்க? அந்த ஆட்சி கரையோரங்கள்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா செழிப்பான மண் அங்கதான் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாருமே பயணம் செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தண்ணீர் மிக எளிதில் கிடைச்சது. விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. அந்த ஆற்றங்கரையோரங்கள்ல தான் எல்லாருமே நிறைய தங்கி இருந்தாங்க. சரிங்களா, இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்து நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்க வளர்ந்தன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்தியால எந்த நதிகள்லாம்? சிந்து நதியில மற்றும் எகிப்து நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரி, இங்க பாருங்க, தர்மபுர பீடபூமி. சரிங்களா, தர்மபுரம் என்னது? பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும். அப்போ பீடபூமிகள் என்னதுல? தமிழ்நாட்டுல 3 இருக்கு. தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை. சரிங்களா, அப்போ இது 3த்தையும் நல்லா ஞாபகம். ரொம்ப முக்கியமானது. கேட்கலாம். சரிங்களா, சரி அடுத்து போவோம். இது பாருங்க, புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்கள், அதாவது பாறைகளை சொல்றாங்க. அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படுகிறது. சரிங்களா, அதாவது அரிச்சு ஏன்னா இந்த காற்றாற்று வெள்ளங்கள்லாம் வரையில அந்த பாறைகள்லாம் அரிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். வேற இந்த மாதிரியா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள், அந்த அரிச்சு வரும் அந்த பாறை துகள்கள் அது கடத்தப்பட்டு நிலப்பகுதிகளுக்கு என்ன செய்யலாம்? படிய வைக்குதான். சரிங்களா, நிலப்பகுதிகள்ல அந்த ஆற்று கொண்டு சேர்க்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுக்கு பேரு படிய வைத்தல். சரிங்களா, அரித்தல், படிய வைத்தல், அதை 2த்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி அடுத்து பாருங்க. இந்த பெருங்கடல்களோட பரப்பளவுகளை கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பார்த்து வச்சுக்கலாம். மேபி பர்சன்டேஜ்ல கேட்கலாம். சரிங்களா, என்னங்கிறத பாருங்க. பசிபிக் கடல். சரிங்களா, பசிபிக் கடல் எப்படி இருக்கு? 47% பசிபிக் கடல் தான் இருக்கு. சரிங்களா, அதனால பாத்துக்கோங்க. சரி, அட்லாண்டிக் பெருங்கடல் 23%. சரிங்களா, இந்திய பெருங்கடல் 20%, தென் பெருங்கடல் 6%, ஆர்காட்டிக் பெருங்கடல் 4%. சரிங்களா, அப்ப அட்லாண்டிக்கையும் ஆர்டிக்கையும் குழப்பிக்க கூடாது. சரிங்களா, அப்படிங்கிறது பசுமையா பசுமை அந்த மாதிரி இருக்கா? நம்மளுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு? 1947 தானே கிடைச்சிச்சு. பசுமை 47 அந்த மாதிரி ஞாபகம் சும்மா. சரிங்களா, அட்லாண்டிக் அப்படின்னா இப்ப எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க?
லேண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. இடங்கள் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 23 இளைஞர்களே என்ன ஆயிட்டாங்க, வீடு கட்டி, அதாவது லேண்ட் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. பார்த்தா எல்லாத்துக்குமே நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப லேண்ட் யார் வாங்குவா, 23 வயசு உள்ள அந்த இளைஞர்கள் தான் வாங்குவாங்க சரிங்களா. இந்திய பெருங்கடல்கள், இந்தியால நிறைய இளைஞர்கள் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. இளைஞர்கள்னா என்னது, 20 வயசு சரிங்களா, அதாவது காலேஜ் போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்தியால இருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம். தென் பெருங்கடல் சரிங்களா. அதாவது நம்ம தென் மாநிலங்கள் அப்படின்னா தென் நாடுகள் அப்படின்னாலே என்னது, ஆறு ரொம்ப வந்து ஃபேமஸ் சரிங்களா. ஏன்னா இங்கதான் வந்து ஆறு வளங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த தென் சைடே என்னதான் இருக்கும், ஆறுகள் நிறைய இருக்கும். அப்ப 6% அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆர்டிக் வந்து 4% சரிங்களா. இப்போ ஸ்கூல்ல 4 மணி ஆயிட்டா போதும், என்ன செய்வாங்க, டிக் டிக்னு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அப்ப ஆர்டிக் அப்படின்னா என்னது, அதாவது 4 மணிக்கு ஸ்கூல்ல பெல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்களா. ஏதோ ஒண்ணு ஞாபகம் சரிதான் சரிங்களா. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி யாரு, இந்த பேர் ரொம்ப நல்லா ஞாபகம் சரிங்களா. பெர்டினாண்ட் மெஹல்லன் சரிங்களா. பசிபிக் அப்படிங்கிற பெயரை அந்த கடலுக்கு வச்சிருப்பாரு சரிங்களா. எதனால அப்படின்னா அது ரொம்ப அமைதியா இருக்குமா சரிங்களா. பசிபிக் அப்படிங்கறதோட பெயர் வந்து அமைதி சரிங்களா. அந்த கடல் வந்து அலைகள் இல்லாம அமைதியா இருக்குமா. எப்படி இந்த இதுல வந்து அமைதியா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு பெருசா அந்த இது தெரியல. ஆனா பசிபிக் வந்து ரொம்ப அமைதியான கடல்னு சொல்லுவாங்க சரிங்களா. பசிபிக் அப்படிங்கிற அந்த பொருள், அதுக்கு அமைதி அப்படிங்கிறது பெயர். அது யார் பெயர் வச்சிருப்பா அப்படிங்கறத ஞாபகம். அதுல உலகத்தோட உயரமான சிகரம் என்னது, எவரெஸ்ட் சிகரம். அதாவது 8848 மீட்டர் அந்த உயரமானது அப்படிங்கறத சொல்லுவாங்க சரிங்களா. அது ஏதோ ஒண்ணு மிகைப்படுத்துறாங்க. என்னது அப்படின்னா, உலகத்தின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும் என்றார் சரிங்களா. அந்த மரியானா அகழியிலே அந்த சிகரம் என்ன செஞ்சிருமா, மூழ்கிருமா சரிங்களா. மரியானா அகழியில அந்த சிகரத்தை என்ன செஞ்சிடலாமா, உள்ளுக்கு மூழ்க செஞ்சிடலாமா என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. அப்போ மரியானா அப்படிங்கிற அந்த அகழியில என்ன செஞ்சிடலாமா, எவரெஸ்டையே முக்கிடலாமா சரிங்களா. உலகத்தோட மிகப்பெரிய சிகரமே, உயரமான சிகரமே அதுதான் சரிங்களா, எவரெஸ்ட் தான். அதையே என்ன செஞ்சிடலாமா, இந்த அகழிக்குள்ள மூழ்கடிச்சிடலாமா சரிங்களா. அப்போ எவ்வளவு ஆழமானது இந்த அகழி அப்படிங்கறத பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஆழமான அகழி என்னது, மரியானா அகழி. ஆழம் என்னது, 10,994 மீட்டர் சரிங்களா. இது ரெண்டத்தையுமே நல்லா ஞாபகம் கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா. அப்ப எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஈஸியா பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. 88 48 அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. இது என்னது, 10 9 9 4 சரிங்களா. சரி, இது எப்படியாவது ஞாபகம், எனக்கு ஷார்ட்கட்லாம் எனக்கு போடல சரிங்களா. சரி, கடலின் ஆழத்தை மீ அப்படின்னு சொல்லுவாங்களா சரிங்களா. கடலோட ஆழத்தை எப்படி சொல்லணும், மீ அப்படின்னு குறிப்பிடணும். மீ பெரியது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, கடலுக்கு மீ அப்படிங்கிறத சொல்லணுமா. சரி, வந்துட்டு போட்டோம். கடல் என்ன இருக்கும், மீன் இருக்கும் சரிங்களா. அப்ப ஆழத்தை எப்படி சொல்லணும், மீ அப்படி சொல்லணும் சரிங்களா. சரி, சிந்தனை வினாக்கள். சரி, இதோட செங்கடல், சாக்கடல், கருங்கடல் இது எல்லாத்துக்கும் எதற்காண்டி இப்படி பெயர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கல ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. இது எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பழங்கதைகள் எல்லாம் கேட்கறதுக்காண்டி இதை கொண்டு வந்தேன். செங்கடல் அப்படிங்கிற எதுக்கு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த கடலே எப்படிதான் இருக்கும், சிவப்பாகத்தான் இருக்கும் சரிங்களா. எதனால அது சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பெருகி போய் இருக்குமா சரிங்களா. அதனால அந்த கடலே பாக்குறதுக்கு சிவப்பாக இருக்குமா. எந்த புஞ்சை, சிவப்பு புஞ்சை சரிங்களா. சிவப்பு புஞ்சை அங்க அதிகமாக இருக்கும். ரெட் ஆல்கேன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதற்கான பெயர் என்ன, ரொம்ப முக்கியமான பெயர் ட்ரைகோடீசியம் எரித்ரியம் சரிங்களா. இது இருக்கிறதுனாலதான் அந்த கடல் சிவப்பாக தெரியுது. அதனால செங்கடல், ரெட் சீன்னு அதுக்கு பேர் வந்துச்சு சரிங்களா. சரி, சாக்கடல் அப்படின்னா வந்து சாக்கடை பிளஸ் கடல், சாக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு அது சரிங்களா. எதனால அப்படி வந்துச்சு அப்படின்னா, கழிவு நீர் சேரும் பெரிய நீர்நிலை குறிக்கும் சரிங்களா. அந்த கழிவு நீர்னால அத சாக்கடல்னு சொல்லுவாங்க சரிங்களா. கருங்கடல் அப்படிங்கிறது அதாவது கருப்பு அப்படிங்கிறதுக்கு வடக்கு திசை அப்படிங்கறத குறிக்குமா சரிங்களா. கருப்புனாலே வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதனால வடக்கு பகுதியில இந்த கடல் அமைஞ்சிருக்கிறதுனால அத கருங்கடல்னு சொல்லுவாங்க சரிங்களா. இன்னொரு விளக்கமும் அதுக்கு இருக்கு. என்ன அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, கடல் நீர் அடிக்கடி இரண்டு இருக்குமா சரிங்களா, கருப்பா இருக்குமா சரிங்களா. அதாவது நீலம் அப்படின்னா கருப்பு நிறத்துல தெரியுமா சரிங்களா. அந்த கடலை பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுமா. ஏன் அப்படின்னா, ஆக்சிஜன் குறைவான நீர் அடுக்கு அதுல இருக்கா சரிங்களா. அதாவது ஆக்சிஜன் எப்படி இருக்குமா, குறைவாக இருக்கிறதுனால அது கருப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி 2 காரணங்களை சொல்றாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். சரி, அடுத்து போயிடலாம். இது என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும், எழுதி வச்சுக்கோங்க. பாருங்களேன், 6 டிகிரி கால்வாய்
இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. சரிங்களா, 6 டிகிரி கால்வாய் என்ன செய்யுதா, இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. சரிங்களா, 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. சரிங்களா, 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேள்விகள் வரும். சரிங்களா, சரி, கீழே இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து சிந்தனை வினாக்கு போவோம். பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறதாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கடைசியா ஒரு வழியா இணைக்கிறதுன்னு வந்துருச்சு. சரிங்களா, சரி, பாக் நீர்ச்சந்தி என்ன பண்ணுது, வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. ரொம்ப முக்கியமானது, வங்காளத்தையும் பாக்கையும் இணைக்கூடியது என்னது, பாக் நீர்ச்சந்தி. சரிங்களா, சரி, இப்ப வினாக்களுக்கு போவோம். ஜப்பானில் இருந்து கலிபோர்னியாவிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் எந்த பெருங்கடல் வழியாக பயணம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பசிபிக் கடல் வழியா போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, சரி, கண்டங்களை பரப்பளவின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தினால் 3வதாக உள்ள கண்டம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது முதல்ல கண்டங்களை சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கண்டங்கள் இருக்கு. சரிங்களா, அதோட பரப்பளவுல சொல்றேன். ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது 7.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஐரோப்பியா அப்படிங்கிறது 10.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, வட அமெரிக்கா அப்படிங்கிறது 24.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது 30.4 மில்லியன் சதுர கிலோமீட்டர். தென் அமெரிக்கா 17.8 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அண்டார்டிகா 14.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, ஆசியா 44.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, இதை நம்ம என்ன பண்ணணுமா, ஏறு வரிசையில அடுக்கணுமா. சரிங்களா, அப்படி அடுக்கி பார்க்கல 3வதாக வந்ததுன்னு வட அமெரிக்கா. சரிங்களா, வேணும்னா இந்த பரப்பளவுகளோட நான் சொன்னல இன்னொருக்கு வேணா பிளே பண்ணி பார்த்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி யூஸ் ஆகலாம். சரிங்களா, எல்லா தகவலுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும், எதுவுமே வீணாக போகாதுங்க. சரிங்களா, சரி, இது ரொம்ப முக்கியமானது. என்னங்கிறத பாருங்க. மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம். சரிங்களா, மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகவும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, மவுசின்ராம் மேகாலயால. சரிங்களா, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் குறைவான மழைப்பொழிவு பகுதியாகும். சரிங்களா, அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தகவல், கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், என்னங்கிறத பாருங்க. இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம். சரிங்களா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, எத்தனை, அதாவது 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் தான் என்ன செஞ்சிருக்காங்களா, இந்த அலுவலக மொழிகளாக அங்கீகரிச்சிருக்காங்களா. 8வது அட்டவணையின்படி 22 மொழிகளை. சரிங்களா, 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. முதல் செம்மொழி என்பது தமிழ் மொழி தான் 2004. சரிங்களா, சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே அதை அறிவிச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா, நம்மளுக்கு தான் பெருமை. சரி, தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போதான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம செம்மொழியா அறிவிச்சது தமிழ்ல தான். சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு 6 மொழிகள் அறிவிச்சாங்க. என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2005 சமஸ்கிருதத்தை 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடாவை 2008ஆம் ஆண்டுலையும், மலையாளத்தை 2013ஆம் ஆண்டுலையும், ஒரியா அப்படிங்கிற மொழியை 2016லையும் செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாம். அதாவது இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். சரிங்களா, 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தி தான் நிறைய பேசுறாங்களாம். சரிங்களா, எத்தனை பேர் இந்தி பேசுறாங்க அப்படின்னா 43.63%. சரிங்களா, இது எப்ப எடுக்கப்பட்டது, 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி. சரிங்களா, இந்தியால அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் எத்தனை சதவீதத்துல பேசுறாங்க, எத்தனை சதவீதம் மக்கள் பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு கணக்கெடுப்பா கொடுத்திருக்காங்க. சரி, இந்தி மொழியை 43.63% பேசுறாங்க. வங்காள மொழியை 8.30% பேசுறாங்க. தெலுங்கு 6.93% பேசுறாங்க. மராத்திய 7.09% பேசுறாங்க. தமிழ பாருங்க 5.89% பேசுறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சா என்ன செய்யறோம், இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். சரிங்களா, இப்போ தங்கிலீஷ். சரிங்களா, யாருனாலும் தங்கிலீஷ் ஆயிடுச்சு. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொழியை உயர்த்த பார்ப்போம், அதுதான் நம்மளுக்கு பெருமை. சரி, அடுத்து பாருங்க. இது என்ன, இது கொண்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய படிச்சு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டாங்கன்னா ஒரு டூர் கூட்டுவாங்க. அதனால நான் வீடியோல ஒரு டூர் கூட்டு வந்திருக்கேன். சரிங்களா, சரி, பிரகதீஸ்வரர் கோயில் பாத்துக்கோங்க. புனித தாமஸ் தேவாலயம் சென்னையில இருக்கான். சரிங்களா, தாஜ்மஹால் பாத்துக்கோங்க.
சரி ஞாபகப்படுத்திட்டானா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் சரிங்களா. கந்தரிய மகாதேவா கோயில் சரிங்களா. சரி இது என்னது, கோனார் சூரியனார் கோயில் சரிங்களா. இது தில்வாரா சமண கோயில் சரிங்களா. இதெல்லாம் கோயில்களையும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி பாத்துக்கோங்க. சரி அடுத்து போமா, போதும். இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டு இருக்குதான் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா. சரி இதென்னு பாருங்க, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமானது. வேற்றுமையில் ஒற்றுமை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அது யாரால எழுதப்பட்ட நூல்? ஜவஹர்லால் நேருவால எழுதப்பட்ட நூல். இனவெறிக்கு முடிவு சரிங்களா. என்ன ஆச்சுன்னு பாருங்க, தென்னாப்பிரிக்கால முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார் சரிங்களா. எவ்வளவு நாள்? 27 ஆண்டுகள் சிறையில இருந்திருக்காரு சரிங்களா. இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இனவெறிக்கு முடிவு கட்டினார் சரிங்களா. இனவெறிக்கு இவர் முடிவு கட்டியிருக்காரு. யார்? அதாவது உலகம் ஒரு சில பேரை தான் எப்பவுமே நினைவுல வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி மனிதர்களை மறக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை சரிங்களா. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர். சரி அடுத்து போயிடலாம். அம்பேத்கர் ஹீரோ, நம்ம நாட்டு ஹீரோ. சரி வாங்க பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கர், BR அம்பேத்கர். இவர் பாபா சாஹேப் என்ற பிரபலமாக அழைக்கப்பட்டவர் சரிங்களா. சரி அப்போ இந்த பேரை கொடுத்துட்டும் கேட்கலாம் சரிங்களா. இந்த பேரை கொடுத்துட்டா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா மாத்தி, அதாவது அம்பேத்கர் இல்ல அப்படின்னு நினைச்சுக்க கூடாது சரிங்களா. அப்போ அவர் எப்படி பிரபலமா அழைக்கப்பட்டாரோ அதை வச்சும் கேள்விகள் கேட்பார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் சரிங்களா. பன்முகம் இருக்குது. இவர் 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னரே லண்டனில் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் சரிங்களா. இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் சரிங்களா. சரி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்பட்டார் சரிங்களா. அப்போ இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அம்பேத்கர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதனால அந்த பெயரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களா. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றுவர் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றுவர் சரிங்களா. இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எப்போ? 1990. அப்போ நெல்சன் மண்டேலா என்ன செஞ்சாரு? சிறையில இருந்து வெளியே வந்தாரு. அப்போ நம்மளோட அம்பேத்கருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க சரிங்களா. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படிக்க கத்துக்கணும் சரிங்களா. அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. இது ஒரு காமனான ஒரு தகவல்கள் தான். என்னன்னு பாருங்க, எழுத்தறிவு. ஏன்னா டூயூனோல இருக்கிறதுனால மேபி கேட்டலாம் சரிங்களா, கேட்கலாம். எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி தான் என்னவாக இருக்கலாம், ரொம்ப நல்லா படிச்ச மாவட்டமா இருக்கிறாங்களா சரிங்களா. 92.14% இருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரை 90.33% இருக்குது சரிங்களா. தூத்துக்குடியில 86.52%, நீலகிரியில 55.65%, தருமபுரியில 64.71%, அரியலூர்ல 71.99%, விழுப்புரம் 72.8%, 08%, கிருஷ்ணகிரி தான் 72.41% சரிங்களா. அப்படிங்கிறத அதாவது எழுத்தறிவு எப்படி இருக்கு அப்படிங்கறது 2011 கணக்கெடுப்பின்படி இதை கொடுத்திருக்காங்க சரிங்களா. இது என்னதுன்னு பாருங்க, பாலின விகிதம் சரிங்களா. 2011ஆம் ஆண்டுல கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்கள் சரிங்களா. ஒரு 1000 ஆண்களுக்கு பெண்களோட அந்த விகிதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட தமிழ்நாட்டுல கணக்கெடுப்பின்படி நீலகிரியில எப்படி இருக்காங்களாம், 1000 ஆண்களுக்கு 1041 பெண்களே இருக்காங்களாம். அப்போ மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா. சரி தஞ்சாவூர்ல எப்படி இருக்குன்னா 1031 இருக்காங்களா சரிங்களா. அங்கேயும் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. நாகப்பட்டினத்துல 1025 பேர் இருக்காங்களா 1000 ஆண்களுக்கு. சரி உங்களுக்கு ஈஸி தான் பார்ப்போங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கேயும் எவ்வளவு இருக்காங்களா 1024 பேர் இருக்காங்க சரிங்களா. அப்ப இவங்க எல்லாத்துக்குமே ஈஸியா பொண்ணு கிடைச்சிடும் சரிங்களா. அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கணும் சரிங்க. சரி இருந்துட்டு போட்டோம். தர்மபுரியில 1946 பெண்கள் தான் இருக்கிறாங்க சரிங்களா. சேலத்துல 1000 பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 954 பெண்கள் தான் இருக்கிறாங்களா சரிங்களா.
கிருஷ்ணகிரியில 1000 ஆண்களுக்கு 956 பெண்கள் தான் இருக்கிறாங்க. ராமநாதபுரத்துல 977 பெண்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, கணக்கெடுப்பின்படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இது பார்த்திருக்காங்க. சரிங்களா? சாதனையாளர்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இவங்களை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. முதல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வாசிக்கிறேன் பாருங்க. அவுல் பஹீர் ஜெயிலாப்தீன் அப்துல் கலாம். சரிங்களா? ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். சரிங்களா? இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்று 11வது. சரிங்களா? அப்துல் கலாம் என்னது 11வது குடியரசுத் தலைவர். சரிங்களா? இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுவார். சரிங்களா? மக்களின் குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பினையும் முடித்தார். சரிங்களா? சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். அடுத்து இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கதை. சரிங்களா? இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். சரிங்களா? இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் புகழ் பெற்றவை இந்தியா 2020. சரிங்களா? பெரிய கனவுலாம் கண்டு போயிருப்பாரு. சரிங்களா? அந்த நூல்ல சரி, அக்னி சிறகுகள் ரொம்ப அழகான ஒரு நூல். சரிங்களாங்க? நான் இப்பதான் ரீசெண்டா படிச்சு முடிச்சேன். எல்லாத்துக்கும் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே படிங்க. சரிங்களா? எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. சரிங்களா? இதெல்லாம் அவரோட நூல்கள். சரிங்களா? அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யாரு? அப்துல் கலாம். சரிங்களா? சரி, அடுத்து விஸ்வநாத ஆனந்த். இவரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு வந்து செஸ் மேல ஒரு கிரஷ் உண்டு. சரிங்களா? அதனால செஸ் விளையாடுறவங்க எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். சரிங்களா? பிரகா இருக்கட்டும், சரி, நம்ம குகேஷா இருக்கட்டும், சரி, எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். சரி, இவரு யாரு? விஸ்வநாத ஆனந்த். சரிங்களா? விஸ்வநாத ஆனந்த் இவரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரை பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் எதுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு உருவாகட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரி, பாருங்க. விஸ்வநாத ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். சரிங்களா? அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தபடியால் ஆனந்தருக்கு 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். சரிங்களா? 5 வயசுல பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுர வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. சரிங்களா? ஆனந்த் என்ன செஞ்சிருக்காரு? 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆண்டு சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். சரிங்களா? இத்தனை ஆண்டுகளே உலக சாம்பியனா இருந்திருக்காரு. சரிங்களா? தனது 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர். சரிங்களா? 14 வயசுலே சாம்பியன் பட்டம் வென்றவர். 1988 ஆண்டில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். சரிங்களா? 88ல அவர் தான் இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டரா இருப்பாரு. நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை பெற்றார். சரிங்களா? எப்போ? 1991 to 92 ஆண்டுல முதல்ல பெற்ற வீரராக இவர் தான் தெரிந்தார். சரிங்களா? அப்போ இது எல்லாமே மிக உயரிய விருது என்னது? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. சரிங்களா? அப்போ முதல்ல பெற்றவரும் இவர் தான். எப்போ? 1991 to 92. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, 2007 ஆண்டில் நாட்டில் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றிருப்பார். சரிங்களா? அப்போ அவங்க என்னதெல்லாம் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம். சரிங்களாங்க? சரி, இப்ப கீழே இளவழகி. சரிங்களா? இளவழகி ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. சரிங்களா? பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல முன்னிலைக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இளவழகி சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். சரிங்களா? 2008 ஆண்டில் பிரான்சிஸ் கேன்ஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில், சரிங்களா, பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றார். கேரம். சரிங்களா? கேரம் விளையாடி இருப்பாங்க. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியின் ரேஷ்மி குமாரி என்ன செஞ்சிருப்பாங்க? தோற்கடித்து வென்றிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்க கேரம் விளையாட்டுல. சரிங்களா? சரி, இவங்க யாரு? மாரியப்பன் தங்கவேலு. சரிங்களா? இவங்களை நிறைய பேர் ஒரு முன்னுதாரணமா எடுக்கணும். எல்லாருக்குமே வந்து இவங்க ஒரு உதாரணம் தான். என்னங்கிறத பாருங்க. மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். இவரது தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்து நாள் ஒன்றிற்கு ₹100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். சரிங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்கன்னு பாருங்க. இவருக்கு விபத்தின் காரணமாக என்னாச்சு அப்படின்னா, ஒரு விபத்து நடந்திருக்கும். சரிங்களா? வலது காலில் ஒரு இதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா?
இத்தகைய பின்னடைவு இருந்த போதும் பள்ளி கல்வியினை முடித்தார். சரிங்களா, பள்ளி படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு. இவ்வளவு இருந்த போதும் அவர் பள்ளி படிப்பை முடிச்சாரு. இவர் நான் பிற மாணவர்களை விட வேறு கொண்டவன் என நினைத்ததில்லை. சரிங்களா, அவருக்கு கால்ல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் அவங்களை விட வேற ஒருத்தவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை எனக்கு இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு இதனால கிடையாது அப்படிங்கறத ஒரு உறுதியா நம்பினாரு. சரிங்களா, அவரோட நம்பிக்கை என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக், சரிங்களா, ரியோ பாரா ஒலிம்பிக்ல ஆண்கள் உயரம் தாண்டும் போட்டியில T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். சரிங்களா, அப்போ எனக்கும் கால் போயிருச்சு, அதாவது கால்ல மிஸ்டேக் இருக்கு, என்னால இனிமேல் வளரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை அவரால் செஞ்சிருக்க முடியுமாங்க? கண்டிப்பா கிடையாது. சரிங்களா, என்னதான் நம்ம கிட்ட ஒண்ணு இருந்தாலும் அதை நம்ம குறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த குறையே நம்மளை தாழ்த்திரும். சரிங்களா, அதை எல்லாத்தையும் தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை. இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.